வணக்கம் மக்களே! இது நம்மளுடைய 3 ஊட்டி எக்ஸ்ப்ளோரோடைய வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நாங்க எப்படி கிளம்பிட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு போட் ஹவுஸ் பத்தி போட்டிருந்தோம். செகண்ட் வீடியோல வந்துட்டு இன்ஃபினிட்டி கேமராஸ் மட்டுமே கவர் பண்ணியிருந்தோம். ஸோ, அதுக்கே டைம் கரெக்ட்டா இருந்தது. தேர்ட் வந்து பிக் ஃபுட் அப்படின்ற இடமும், தேர்ட் ஐ அண்ட் இல்யூஷன்ஸ் இது எல்லாமே சேர்த்து தான் பார்க்க போகிறோம். பிக் ஃபுட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ட்ராகன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, டைனோசர்ஸ், ட்ராகன்ஸ் இது எல்லாத்துடைய எலும்பு கூடு வந்து வச்சுருந்தாங்க. நான்லாம் வந்துட்டு ஜுராசிக் பார்க்கில் பார்த்தேங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டைனோசர்ஸ்லாம் வந்துட்டு அந்த அனிமேஷன் பண்ணி அப்புறம் நிறைய அனிமேஷன்ஸில் பார்த்துருக்கேன். நேரில் இது வரைக்கும் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருந்தது. பட் ஆனால் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், இவங்க எப்படி தாண்டா கலெக்ட் பண்ணாங்க, எங்கே தாண்டா கலெக்ட் பண்ணீங்க அப்படின்றது தான். அதோடைய தலையோடைய லென்த்லாம் பயங்கரமாக இருந்ததுங்க. அதோடைய ஃபுட் அது கரெக்டாக தான் பேர் வச்சுருக்காங்க, பிக் ஃபுட்டுன்ட்டு. அவ்வளோ பெருசு இருந்தது அந்த ஃபுட்லாம். இதை பார்க்கும் போதே வந்துட்டு இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக சில கெமிக்கல்ஸ்லாம் வச்சு ப்ரிசர்வ் பண்ணியிருந்தாங்க. ஸ்மெல் நீங்கள் வந்து என்ட்ராகும் போதே அந்த ஸ்மெல்ஸ்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு நிறைய எலும்பு கூடுங்க. அதுக்கப்புறம் நிறைய இருந்தது. அந்த மொத்தம் 10 ஈவெண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு 4th ஈவெண்ட்டாக வரும். ஃபஸ்ட் இன்ஃபினிட்டி கேமரா வரும். தேர்டே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் இதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லைட்னிங்ஸ், தேர்ட் மிரரிங், அது மாதிரி சொல்லிட்டு மிரரிங் இதெல்லாம் வந்துச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து அதில் நான் வந்துட்டு இதோடைய வீடியோடைய லாஸ்ட்டில் வந்துட்டு அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த தலைலாம் வந்து செம பெருசாக நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உண்மையாகவே அதெல்லாம் இருந்ததா, எப்படி இதெல்லாம் இருந்திருக்கு, இவ்வளோ பெருசு எப்படிலாம் உயிர் வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஏதோ ஒரு மினி ஜுராசிக் பார்க்குள்ளே வந்துட்டு உள்ளே போயிட்டு வெளில வந்த மாதிரி அப்படி இருந்தது. வந்து செம்மையாக இருந்தது, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு பண்ணணுன்ற ஐடியாஸ் வந்துச்சுன்னு தெரியல, பயங்கரமாக எஃபோர்ட் போட்டு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஊட்டியில் வந்து இதை ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த தண்டர் வேர்ல்டுக்குள்ளே போகிறது. நாங்கள் என்ன நினச்சோன்னா பிளாக் தண்டர் இல்லை வண்டர்லாம் அந்த மாதிரி ஏதோ செட்டப்பில் வந்து பண்ணியிருப்பாங்க போல் விளையாடுறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு அதுக்குள்ளே என்ட்ரானோம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் இன்ஃபினிட்டி கேமராஸை பார்த்தவொடனே எனக்கு செம இம்ப்ரெஷனுங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி இவ்வளோ கலெக்ட் பண்ணாங்கன்றது நீங்கள் வந்து தயவு செஞ்சு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அஞ்சேரம் வேர்த்துன்னு சொல்லிட்டு அந்த அந்த இந்த தேர்ட் இதில் வந்து தண்டர் வேர்ல்டுலேயே வந்து நீங்கள் தயவு செஞ்சு போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ வந்துட்டு இதுவாக இருக்குது. நான் என்ன கேட்டேன், இது வந்து ஆக்சுவலாக அம்பு இருக்குது போல் இதோட இதில் அப்படின்னு சொல்லி அம்பு ஏந்திருப்பாங்க போல், அம்பு ஏந்ததுனால வந்துட்டு இப்படி இருக்குது போல் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க இது வந்து அம்பு இருந்தில்ல, அதோடைய அந்த எலும்பே வந்துட்டு இந்த மாடல் தான் அப்படின்னாங்க. பட் இருந்தால் எனக்கு நம்ப முடியல. பட் என்ன அம்பு வச்சு எழுத மாதிரி தான் இருக்குது. இதோடைய வாய் பல்லுலாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசு. நான்லாம் வந்துட்டு இமேஜினேஷன்லேயே வந்து பயங்கரமாக இமேஜின் பண்ணுறாள், ஓவர் இமேஜினேஷன் பண்ணுறாள். நான் என்ன நினச்சேன்னா அதுக்குள்ளே போகும்போதுப்பா இவ்வளோ பெருசு இருக்குமா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அந்த ஜுராசிக் படம் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டு அப்படியே போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வந்துட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்துட்டு ஆனால் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகும்போது நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்னோ வேர்ல்டு வந்து போட்டுக்கோங்க. நாங்கள் அப்படி தான் போனோம். ஆனால் நடுவில் ஸ்னோ வேர்ல்டு இருக்கும். பட் ஆனால் அவங்ககிட்ட கேட்டு இல்லை நாங்கள் லாஸ்ட்டாக பார்த்துக்கோம். இதுதாங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், பயங்கர பெருசுங்க. இதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் இதை தாண்டி வெளியே போகும்போது டைனோசர்ஸ்லாம் நிறைய செட்டிங்ஸ்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இதெல்லாம் காலுங்க, எவ்வளோ பெரிய கால் இருக்குது பாருங்களா, ஐயோ செம ஆச்சரியமாக இருக்குல்ல, பயங்கர பெருசாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி வந்து நம்ம கேமரா ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் பார்த்தீங்களா, அந்த கேமரா ஷூட் தான் செகண்டாக போயிருந்தோம். ஸோ வந்துட்டு இதான் கேமரா ஷூட்டிங் பிளேஸ் வந்து இது வந்துட்டு தேர்ட் பிளேஸாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மீனுக்கு நடுவில் போகிறது, அதுக்கப்புறம் இதோட இது போடுறது, அப்புறமேட்டுக்கா ரைனோசஸ்க்கு இருந்தது, அதுக்கப்புறம் பாண்டா இருந்தது. இதாங்க செம்ம ஹைலைட் வந்துட்டு இந்த மங்கி, இந்த சிம்பான்சியாக கிங்காங்கன்னு தெரியல. ஸோ வந்து அதோடைய ஒரு கிளாஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அதுக்குள்ளே நம்ம தலையை விட்டு நம்மளை வந்து பிடிக்கிற மாதிரி. ஸோ அந்த பாண்டா வந்து குங்ஃபு பாண்டா வந்துட்டு அதே மாதிரி கால் நீட்டி நாங்கள் போஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் ஆனால் அது அப்படி இல்லை போல், அது வந்து நடுவில் அந்த ஸ்டெப்ஸ்க்குள்ளே நிற்கணும் போல எங்களுக்கு தெரியல. நாங்கள் லூஸு மாதிரி வந்துட்டு ஆனால் கால் அப்படி நீட்டி தான் வந்துட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷூ பார்த்தீங்களா, அதான் நிறைய பேர் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க, இப்படி தடுக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கேட்டோடைய குட்டியாக ஸ்மாலாக ஒரு ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் நிறைய பேர் திட்டுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மலாக இது தெரியும் எல்லாருக்குமே வந்துட்டு விங்ஸ். ஸோ வந்து ஏஞ்சல் விங்ஸ் வந்துட்டு நிறைய பேர் வந்து சேரில் சிட் பண்ணி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பிளேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. புத்தா அது கீழே வந்துட்டு ஒரு மாதிரி நல்லா இருந்தது, லோட்டஸ்லாம் இது கவர் பண்ணி கீழே வந்துட்டு ஃப்ளோர் போட்டிருந்தாங்க. உட்காந்துட்டு நம்ம வந்து கேமரா வந்து அந்த ஆப்போசிட்டில் சிம்பான்சி சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிங்காங் அதோடைய வந்து ஒரு மிரரை வச்சுருப்பாங்க, செல்ஃப் மிரரிங் இருக்கும். ஸோ நம்ம அங்கேருந்து அந்த புத்தாஸ் கீழே வந்து ஃபோட்டோ எடுத்தால் நம்ம வந்து நம்மளே எடுத்துக்கலாம் வந்துட்டு அந்த இதில். ஸோ இது கீழே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே மேலே வந்து 2 கை பிடிச்சி மவுண்டைன் கிளைம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்தோம். இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸில் வந்து அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்துட்டு பேராஷூட்டில் வந்துட்டு பிடிச்சி இது பண்ணுற மாதிரி. ஸோ இந்த பாண்டா தாங்க, இது வந்து ரொம்ப செம்ம க்யூட், நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்தாங்க. இது வந்துட்டு இந்த மூன் லைட்டோடைய குட்டி இது பண்ண, அதே போல் இந்த வாட்டர் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு அதுக்குள்ளே போய் எடுக்கிற மாதிரி. ஸோ நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம காலை மாடுங்க நமக்கு வந்து இங்கே நிறைய பேர். ஸோ இது தாங்க சொல்லியிருந்தேன் வந்து தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மிரரிங் அப்படின்றது வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய கலர் லைட்னிங்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. வந்து குழந்தைங்கலாம் கூப்பிட்டு போனால் பயங்கரமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு ஸ்பாட் வந்து இருக்கும். ஸோ கலர் கலர் லைட்ஸ்லாம் பார்த்தா குழந்தைங்க வந்துட்டு ஒரு மாதிரி சர்ப்ரைஸ்டாக பார்ப்பாங்க. ஸோ நானே பயங்கர சர்ப்ரைஸ்டாக தான் வந்து பார்த்தேன். இந்த படம்லாம் பார்க்கும்போது இந்த டிமாண்டி காலனியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த ரெட் கலரில் போட்டப்போ வந்துட்டு அந்த அருள்நிதி தெரிவார் பார்த்தீங்களா, இதாங்க எனக்கு அதை பார்த்தோன்னே டக்குன்னு அந்த படம் தான். நம்ம கொஞ்சம் படம் நிறைய பார்ப்போம். ஸோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். டாட்டா பை பை.